என்று கூறிய அத்தீரா தேவதை, இப்பொழுது உங்களில் யார் பெரியவள் என்பதை நிரூபியுங்கள் என்று கூறுகிறாள். எப்படி நிரூபிப்பது என 2 பேரும் கேட்க, நியாயமாக நல்லாட்சி நடத்திய வேகனே தன் சகோதரன் என்று கூட பார்க்காமல் டைரஸ் கொலை செய்து நாட்டை கைப்பற்ற நினைப்பது சகோதர துரோகம். நியாயமாக பார்த்தால் இளவரசி ஜேன் தான் எல்தோரியா நாட்டுக்கு அடுத்த அரசி ஆக வேண்டும். ஆனால் டைரஸ் அநீதி புரிந்து அரசனாக நினைக்கிறான் என்று கூறி நிறுத்திய அத்தீரா தேவதை எலோராவை பார்த்து, நியாய தர்மத்தின் தேவதையாகிய எலோராவே, நீ நியாயத்தின் பக்கம் நின்று போராடி இளவரசி ஜேனை எல்தோரியா நாட்டுக்கு அரசி ஆக்கு. அநியாயத்தின் தேவதையாகிய நாடியாவே, நீ கொடுங்கோலன் டைரஸ் பக்கம் நின்று இளவரசியை கொலை செய்து எல்தோரியா நாட்டுக்கு அரசன் ஆக்கு. உங்கள் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே உங்கள் இருவரில் உயர்ந்தவள் என்று அறிவிக்கிறேன் என்று கூற, உடனே எலோரா, இளவரசி இப்பொழுது எங்கே இருக்கிறாள் என்று கேட்க, அவளை தளபதி சிறைப்படுத்தி அரண்மனைக்கு கொலை செய்ய கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் என்று அத்தீரா கூற, உடனே நாடியா, அவள் ஏன் அரண்மனைக்கு சென்று சாக வேண்டும்? இப்பொழுதே நான் சென்று அவளை கொன்று விடுகிறேன் என்று ஆவேசமாக கூறினாள். அவளை உன்னால் கொல்ல முடியாது, அவளை யாராலும் கொல்ல முடியாது, இப்பொழுதே நான் சென்று அவளை காப்பாற்றுகிறேன் என்று எலோரா சத்தம் இடுகின்றாள். இருவரையும் சமாதானப்படுத்திய அத்தீரா, நான் இதுவரை நடந்த சம்பவத்தை கூறி நீங்கள் செய்ய வேண்டியதை கூறுகிறேன். ஆனால் உங்களுக்கு பல நிபந்தனைகள் உள்ளது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் நீங்கள் இருவருக்கும் உதவ வேண்டும். இருவரும் என்ன நிபந்தனை என்று கேட்க, அத்தீரா நிபந்தனைகளை கூற தொடங்கினார். முதலாவதாக, நீங்கள் 2 பேரும் உங்கள் சக்திகளை நேரடியாக 2 பேருக்கும் வழங்கக்கூடாது. அது மட்டும் அல்ல, நேரடியாக 2 பேருக்கும் உதவக்கூடாது. அவர்களை காப்பாற்ற வேண்டுமானாலும் அழிக்க வேண்டுமானாலும் நல்குணம் கெட்ட குணம் கொண்டவர்களைத்தான் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, நாடியா கெட்ட குணம் கொண்டவர்களை கொண்டு இளவரசியை கொல்ல நினைத்தால், எலோரா நல்ல குணம் கொண்டவர்களை கொண்டு காப்பாற்ற வேண்டும். இந்த போட்டி உங்கள் இருவருக்குமான போட்டி அல்ல, நீங்கள் தலைமை தாங்கும் நல்ல குணத்திற்கும் கெட்ட குணத்திற்குமான போட்டி. இந்த போட்டிக்கு நீங்கள் இருவரும் உங்கள் கீழ் உள்ள தேவதைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்களும் தங்கள் சக்தியை நேரடியாக இருவர் மேலும் பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் இருவரும் ஜேன் டைரஸிடம் மட்டும் நேரடியாக பேசிக் கொள்ளலாம். வேறு யாரிடமும் பேசவும் கூடாது, கண்ணுக்கு தெரியவும் கூடாது. இதோடு உங்கள் உதவிக்கு உங்கள் கீழ் உள்ள தேவதைகளை தவிர்த்து பொதுவாக உள்ள தேவதைகளை நீங்கள் இருவருமே பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் உங்கள் இருவருக்கும் உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உதவி புரிவார்கள். இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்கிறீர்களா என அத்தீரா கேட்க, இருவரும் ஒப்புக்கொண்டு வெற்றியுடன் வருகிறேன் என்று எலோரா கூற, இவளை தோற்கடித்து இளவரசியை கொன்று டைரஸை அரசன் ஆக்கிவிட்டு வருகிறேன் என்று நாடியா கூறுகின்றார். பார்க்கலாம் யாரை யார் வெல்வது என்று கூறிய அத்தீரா, இனியும் ஒரு நிபந்தனை உள்ளது என்று கூறினார். நீங்கள் இருவரும் பகலில் 4 மணி நேரமும் இரவில் 4 மணி நேரமும் இந்த உலகத்திற்கு வந்துவிட வேண்டும். அந்த நேரத்தில் இளவரசிக்கோ டைரஸுக்கோ எந்த தீங்கு ஏற்பட்டாலும் அதற்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி, என்ன போட்டிக்கு தயாரா என கேட்டதும் இருவரும் தயார் என்று கூற, பின் ஏன் தாமதிக்கின்றீர்கள்? உடனே செல்லுங்கள், இளவரசியை கொல்வதற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எலோரா, சிறிது தாமதித்தாலும் இளவரசியின் உயிர் போய்விடும் என கூற, இதோ நான் சென்று அவளை காப்பாற்றுகிறேன் என்று கூறி எலோரா பறக்க, இப்பொழுதே சென்று அவளை கொன்று விடுகிறேன் என்று கூறி நாடியா பறக்கின்றார். பறக்கும் இருவரையும் அத்தீரா பார்த்து கொண்டு நிற்கின்றார்.